மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி மலர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான நல்ல ஹெல்த்தியான 5 வகையான தோசை. இந்த 5 வகையான தோசையுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம், அதே சமயம் நல்ல ஹெல்த்தியானது கூட. ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கேரட் தோசை. கேரட் தோசை பண்ணுறதுக்கு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். அப்புறமா நல்லா பொடி பொடியாக துருவி வச்சுருக்க கேரட்டை மேலே அப்படியே தூவிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கேரட்டை தூவிடலாம். கேரட்டை சேர்த்த பின்னாடி இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவுறேன். கொத்தமல்லி இலைகளை மேலே தூவியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்த பின்னாடி தோசை கரண்டியை வச்சு நல்லா அந்த கேரட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் திருப்பி போடும்போது கேரட் ரொம்ப உதிராது. இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். மூடி எடுத்துடலாம். கேரட் தோசை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் தோசை நல்லாவே வெந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. சூப்பரான கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது வெங்காய தோசை. வெங்காய தோசை பண்ணுறதுக்கு தோசைக்கல் நல்லா ஹீட்டான பின்னாடி 1 குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்து தோசையாக ஊற்றிக்கிறேன். அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை மேலே தூவிக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா பரவலாக வர்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ தோசை கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. அதனால் தோசையை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா வேகும். 2 பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். எடுத்தாச்சு. சூப்பரான வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது முட்டை தோசை. முட்டை தோசை பண்ணுறதுக்கு தோசைக்கல் நல்லா ஹீட்டான பின்னாடி 1 குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்து தோசையாக ஊற்றிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்க்குறேன். 1 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அப்புறமா 2 நாட்டுக்கோழி முட்டை சேர்க்குறேன். சேர்த்துட்டு முட்டையை தோசையில் எல்லா பக்கமும் நல்லா பரவலாக வர்ற மாதிரி தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் முட்டை தோசை ஓரமாக சேர்த்துட்டு இந்த பக்கம் வெந்துருச்சு. அதனால் மெதுவாக திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது வேர்க்கடலை தோசை. இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான தோசை, ரொம்ப சீக்கிரமே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தோசை. வேர்க்கடலை தோசை பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை அலசிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை ஊற வச்சுக்குவோம். இது 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு 1 பல் பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. அரைச்ச இந்த வேர்க்கடலை பேஸ்ட்டை தோசை மாவில் சேர்த்துக்கலாம். நான் 2 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன். இதில் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உப்பு எதுவும் சேர்க்கலை, ஏன்னா தோசை மாவில் எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது. அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட்டான பின்னாடி 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். சூப்பரான நல்ல ஹெல்த்தியான தோசைங்க இது. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த பக்கம் நல்லா முருகலாக வெந்த பின்னாடி லைட்டாக திரும்பி போட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் நல்லா முருகலாக வெந்துருச்சு. சூப்பரான வேர்க்கடலை தோசை, நல்ல ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பாசிப்பருப்பு தோசை. பாசிப்பருப்பு தோசை பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சிடலாம். இது நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்குறேன். நல்லா 20 நிமிஷம் பாசிப்பருப்பு ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கு ஒரு வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு.
அரைச்ச பாசிப்பருப்பு பேஸ்ட்டை வந்து தோசை மாவில் கலந்துக்கலாம். நான் வந்து 2 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைகள் நல்லா ஹீட்டான பின்னாடி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ரோஸ்ட்டாக தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பக்கம் நல்லா வெந்து வந்த பின்னாடி மெதுவாக திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு தனியார் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சூப்பரான பாசிப்பருப்பு தோசை, இதுவும் நல்ல ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ண இந்த 5 வகையான தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.